இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை இருக்குல்லங்க. இதோட பேச்சுவார்த்தை பிரச்சனைய முடிச்சிரலாம் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது இல்லையா? அதுவும் நடக்கும் நடக்கும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப சோர்வடைஞ்சுட்டேன். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேங்க நாங்கலாம் இது வந்து பேச்சுவார்த்தையே நடக்காது போல தெரியுது அப்படிங்கிறது போல, ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரான செர்கி ரேபக்கா அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது ஃப்ரஸ்ட்ரேஷன காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. என்ன பேச்சுவார்த்தைக்கு அலாஸ்கால உட்கார்ந்து பேசுனீங்களே, நல்லா இனிக்க இனிக்க பேசுனீங்களே, அது போல நடக்கு, இது போல நடக்குன்னு. என்ன வருவீங்களா? மாட்டீங்களா? மாட்டீங்கன்னா சொல்லிருங்களேன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்ச கட்டத்துல இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க தொடர்ச்சியா எஸ்கலேஷன் தான். அதுவும் இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஒரு செய்தி. என்னப்பா எல்லா பதிவுல இப்படியே சொல்ற அப்படின்னா, நான் ஒரு செட் ரெடி பண்றேன். திடீர்னு ஒண்ணு வந்துருதுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அது பார்த்தா அது மைண்ட்ல ஹிட் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு சொல்றேன். அது அடுத்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஏன்னா, எப்பவும் போல ஜெலன்ஸ்கி அவர்கள் விளாக் போட்டிருக்காரு. அத பத்தி இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நான் எடுத்துட்டு கிளியரா அடுத்த பதிவுல சொல்றேன். ஏன்னா, அசிமெட்ரிக்கான ஒரு செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இதுக்கப்புறம் ஹெவியா நடக்கும் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த அல் கொய்தா, இவங்கலாம் இந்த தலைய கட்டுற கும்பர்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து வீடியோ பதிவுகள் போடுவாங்க. மூஞ்சியெல்லாம் மூடிக்கிட்டு, இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கொன்னுடுவோம், வச்சுருவோம், புடிச்சுருவோம் அப்படிங்கிற போல பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே போல வந்து பண்ணி இதுக்கப்புறம் செய்வாங்க ரஷ்யாக்குள்ள. ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. தீவிரவாத தாக்குதல் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ரஷ்யாக்குள்ள. ஸோ அதுபோல தீவிரவாத தாக்குதல் முறியடிக்கிறது தான் நம்மளும் ரஷ்யாவும் இணைஞ்சு இங்க ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்திரா ஆக்சிஸ் இல்லையா? மேபி தீவிரவாதிகள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் இணைஞ்சு செயல்பட்டு அப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணணும்ல. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அப்புறம் ரஷ்யாவும் தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கு வருவாங்களா இல்லையா? ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் தாக்குதல் போல அதான் அசிமெட்ரிக் வார்ஃபேர். ஸோ அதுல ஈடுபடுவாரு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாரு. அதுக்கு தனியா ஸ்பெஷல் பர்மிஷன் குடுத்துக்கிறேன்னு இருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக மொத்த எஸ்கலேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஸோ அதனால தான் இவரும் ஃப்ரஸ்ட்ரேஷன காமிச்சுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம எஸ்கலேஷன் மால்டோவா இருக்கிறாங்க இல்லையா? யூரோப்பியன் யூனியன் தயார் பண்றாங்க எங்களைய போருக்கு. அடுத்தது நாங்க தான். போச்சு அவ்வளோதான். மால்டோவா தான் அடுத்த போருக்கு அப்படிங்கிறது போல, மால்டோவாவோட முன்னாள் அதிபரா இருந்த இகார் டொடான் அவர்கள் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. முன்னாள் அதிபர் அப்படிங்கும்போதே நம்ம பார்த்துல எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, அரசு புஸ்லாம் இருக்கும். ஆனா போருக்கு தயாராகிறான்னு சொல்றாரே! காரணம் இல்லாம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருமா இவர் தரப்புல இருந்து அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்ப அதுக்கான செய்திகள் லைனா மால்டோவால இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மால்டோவா வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிய வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ஸோ அந்த மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி 2025லேருந்து 2035 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிய வகுத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அது அப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா மேல் சபை, கீழ் சபை எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மால்டோவால இப்போ மாயா சாண்டோ அவர்களுக்கு அதிகமான பவர் இருக்கனால, மெஜாரிட்டி இருக்கனால எல்லாம் த்ரூ ஆகுது. இப்போ மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அதுல பிரதானமான கொள்கைன்னா, எங்களுக்கு எதிரி அப்படின்னா அது ரஷ்யா. ரஷ்யா தான் பிரைமரி எதிரி அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, எனிமி இஸ் ரஷ்யா, ரஷ்யா இஸ் எனிமி, எனிமி மீன்ஸ் ரஷ்யா அப்படிங்கிறது போல, அப்படியே ரஷ்யாவ பத்தி அந்த ஸ்ட்ராட்டஜில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எதிர்க்கலாம், எப்படி அடக்கலாம், எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வகுத்திருக்காங்க. ஸோ இத வச்சு ரொடான் அவர்கள் இது போல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜியே போட்டாச்சு. ரஷ்யா த்ரெட்ன்னு ஆச்சு. அப்ப அதிகமான ஆயுதங்கள் வேணுமா? இல்லையா? மிலிட்டரிய ரெடி பண்ணுமா? இல்லையா? ஸ்ட்ராட்டஜி மட்டும் போட்டா போதுமா? ஸோ அதனால 2025லேருந்து 2035 வரைக்கும் நம்மளோட ஜிடிபிலேருந்து 1% இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க. 1%மா இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க்குன்னே செலவு பண்ணணும். ஏன்னா நம்ம மோதக்கூடிய நாடு அந்த போல. அதனால அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போல. அடிச்சது லாட்டரி அமெரிக்காக்கு. ஸோ லைனா ஒருத்தங்களா வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் வாங்குவாங்க. அவங்க காட்டுல மழை தானே அப்படிங்கிற போல இருக்கு. இதுல என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். ஆ இவரு ஆஸ்ட்ரோவிச் அவர்கள், உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களோட முன்னாள் அட்வைசரா இருந்தவர். ஒன் ஆஃப் த அட்வைசரா இருந்தவரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைசரா இருக்கும்போது ஆய் ஊய் ஆயின்னு பேசியிருந்தார் ரஷ்யாக்கு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து இவர் மேல கேஸ போட்டிருந்தாங்க. எனக்கு மந்த் தெரியல எக்ஸாக்ட்டா. அது இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த செய்தி நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஆஸ்ட்ரோவிச் அவர்கள் மேல இந்த ஆள் வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாரு. தீவிரவாதின்னு முத்திர குத்தி முதல்ல இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட் போட்டு இந்த ஆள எங்க பார்த்தாலும் பிடிக்கிறதுக்கு வேலைய பார்க்கணும் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இப்ப அதே ஆஸ்ட்ரோவிச் அவர்கள் மாஸ்கோக்கு நேரா போய் ஐயா கிரீமியா உட்பட 4 பகுதிகள் நீங்களே வச்சுக்கோங்க.
1991லேருந்து இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்கய்யா அப்படிங்கிறது போல அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ லண்டனில் உட்காந்து கொடுத்துருந்தாரு இல்லையா? ஏன்னா உக்ரைன் எந்த சேஃப்டி இல்லை, அதனால லண்டனுக்கு போயிருந்தாரு. லண்டனில் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரி பதவியில் இருக்கும்போது உக்ரைன்ல இருக்கிறாங்க, பதவியிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னா வேற நாடுகளுக்கு போயிடுறாங்க யூரோப்பியன் யூனியன்ல. அவருக்கே ஒரு மனமாற்றம் வந்திருக்கு அப்படின்னா கூடிய விரைவில் இது போல நாடுகளுக்கெல்லாம் மனமாற்றம் வராமையா போயிடும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது கூட ஒரு தலைவர் சொன்னார், யாரு, ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பார்க்கான்னு நினைக்கிறேன். அதாவது தலைவரே புட்டின் அவர்களை பார்க்க வந்திருந்தார் சமீபத்தில். அந்த செய்தி நம்ம சேனல்ல கவர் பண்ணல, பட் ஆனால் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணேன். என்னன்னா இது போல யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் லைனா கியூ கட்டி வருவாங்க. கியூ கட்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைன்ல இடமே இருக்காது, தொலை தூரத்துக்கு நிற்கும் கியூ. கவலைப்படாதீங்கன்னு சில வருஷம் தான் இல்லை, லைன்ல வந்து நிற்பாங்க. லைன்ல யாரெல்லாம் முதல்ல வேணுமோ வந்துருங்கப்பா அப்படிங்கிறது போல ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பார்க்கான்னு நினைக்கிறேன் அதிபர், அவர் தப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்து நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை அட்டாச் பண்றேன். ஸோ அதுபோல தான் இப்போ ஆஸ்ட்ரோவிச் அவர்கள் மாறி இருக்கிறாரா? ஸோ அதுபோல லைனா எல்லாரும் மாறுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மாடோ அந்த வரிசையில் எங்க போயிட போறாங்க பார்த்துடலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருக்கே அரெஸ்ட் வாரண்ட் விட்டு அவரே வந்து பார்த்தா மனம் மாறாருன்னா எப்படி? என்ன ரஷ்யா ஐயா தெரியாம பேசிட்டேன் பதவியில் இருக்கும்போது, கொஞ்சம் ஏதாவது பார்த்து தூக்கி விடுங்கயா அப்படிங்கிறது போல கேட்பாங்களா என்னன்னு தெரியல. அவர் என்ன பீஸ் டீல் ரஷ்யாவோட பேச போறாரு அப்படிங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம பதிவுகள் இதெல்லாம் முக்கியம். ஏன்னா நார்த் கொரியால இருந்து ஆளை பிடிச்சிட்டாங்க, வீரர்கள் சண்டைபிடிக்க போனவங்க உக்ரைனுக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீனால இருந்து ஆள் சண்டைபிடிக்க போனாங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொன்னாங்க இல்லையா? இப்போ பிரிட்டனோட ஒரு நபர், அவரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாங்க, அது வேற கதை. ரஷ்யாவுக்கு ஆதரவா சண்டைபிடிக்க போய் இப்போ யூகே சேர்ந்த ஒரு நபர் சிவிலியன் தான். இப்போ அவர் வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவுக்கு ஆதரவா உக்ரைன் வச்சு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார். மென்னிஸ் அவர்கள் இந்த வீடியோவில் இருக்கிறாருல அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு நாடா, இது கொடுத்த பாஸ்போர்ட்ல ஒரு பாஸ்போர்ட்டா, எனக்கு அந்த நாடும் தேவையில்ல பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, நான் இதுக்கு மேலே ரஷ்யாலேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது போல அதை கொளுத்தி விட்டுருக்கிறாரு பாஸ்போர்ட்டை. ஸோ நான் முழுவதும் ரஷ்யாவுக்கு ஆதரவா ரஷ்யாவுக்காக சண்டை பிடிப்பேன் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து அந்த அளவுக்கு வெறி கொண்டிருக்காரு. அதாவது யூரோப்பியன் யூனியன் நாடுகளே வந்து பண்ண பல நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா சிட்டிசன் சண்டை பிடிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு ஆதரவா போயிருக்கிறாங்க. பொறுத்த வரைக்கும் ப்ளூ டீம் வெர்சஸ் ரெட் டீம் அப்படிங்கிறது போலதான் அங்க ஒரு ட்ரில் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுபோல பல நாட்டு சிட்டிசன் இருக்கிறாங்க தலைவரே ஜெலன்ஸ்கி அவர்களே. குறிப்பா எங்களை சீனாவை நார்த் கொரியாலாம் பார்த்துட்டு இருக்காங்க, நாளைக்கு ஈரானை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் காரணங்கள் இருக்கு, வரேன் லைன் அடுத்தது வரேன். இது போல வந்து பாத்தீங்கன்னா பல நாட்டு நபர்களும் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா உக்ரைன் சொல்றது வந்து எதுவுமே ஏற்புடையதா இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வாயை திறந்தாலே வந்து பாத்தீங்கன்னா பூரா பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போலதான் செய்திகள்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் அது போலதான் இருக்கு. ஆனா என்ன எதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சில நாட்கள் தானே தெரிஞ்சிடும் இல்லையா? மட்டும் இல்லாம சமீபத்துல ஜப்பா 2025 எக்ஸைஸ் நடந்துச்சு. இந்த எக்ஸைஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கை காமிச்சிருந்தாங்க. நம்மளோட மீடியாக்கள் ஏங்க ஈரான் தாங்க வந்திருந்தாங்க, அவங்கள பாருங்க கொஞ்சம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாக்கள் கை காமிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கூட அந்த செய்தி பார்த்துருப்போம். இப்போ அந்த ஜப்பான் எக்ஸைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதாவது குறிப்பாக ஈரான், இந்தியா, பெலரூஸ், நார்த் கொரியா, சீனா வீரர்கள் பல நாடுகள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், சொல்லலாம். சில நாடுகள் சொல்லாமே இருக்கலாம். ஸோ இது போல நாடுகள் என்னதான் எண்ணிக்கையில் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான காரணம் என்னன்னா அதிநவீனமயமான ஆயுதங்களோட சோதனை. அது பெலரூஸ்ல வச்சு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல நாட்டு வீரர்களுக்கும் கிடைச்சிருக்கும். இணைஞ்சு செயல்படுறது எப்படி, ஒரு யுத்தம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா இந்த நாடுகள்லாம் இணைஞ்சு செயல்படுறது எப்படி அப்படிங்கிறது போல இதுல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அன்மேன்டு சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிமோட்டு, ஏஐ பயன்படுத்துறது. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா அன்மேன்டு சிஸ்டம்ஸ், ஆள் இல்லா ஆயுதங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா யூஸ் பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல அன்மேன்டு சிஸ்டம்ஸை ஹெவியா ட்ரைன் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் ரஷ்யன் அலைண்டா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா நாடுகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவில் வச்சு தான் பேட்டில் ப்ரூவன் ஆகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட நட்பு நாடுகள் ரஷ்யாவோட ஆயுதங்கள்லாம் பேட்டில் வந்து ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவோட ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அது பேஸ் பண்ணி சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அன்மேன்டு சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது தான் மிக மிக மோசமான இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது தாக்குதல் பண்ணுறதுனால இழப்புகள்
அத யூஸ் பண்றவங்களுக்கு கிடையாது. ஆனா அது எங்க போய் ஹிட் ஆகுதோ அவங்களுக்கு அதிகப்படியான இழப்புகள் இருக்கு. ஏன்னா இதோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதோட இந்த பதிய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.